கிளாஸில் உட்காந்துன்னே இருப்பான். யாராவது கிராஸ் பண்ணாங்க வச்சுக்கலாம், எகிரி குச்சி ஓடிடும். அப்படி சார் மறக்கவே முடியாது அந்த காலேஜ். லைஃப் டைம் மொமெண்ட். கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. இருக்கணும். நீ சொல்றது முன்னாடி இருக்கணும். அதாவது வாழ்க்கையில தோத்து போயிடுவோம் அப்படின்னு யாராச்சும் நினைச்சாங்கன்னா டக்குன்னு தலைவர் மூஞ்ச பாருங்க, முடிஞ்சது. இதுக்கு மேலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். இப்போ நான் எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் காரணம் சொன்னா தப்புன்னு ஹிட் ஆகும். அதனாலேயே நான் காரணம் சொல்றதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இப்ப பயமா இருக்கு எனக்கு. பார்த்தா சீரியஸா எங்க வீட்டுல ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொன்னா கூட காரணம் சொல்லாத, அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க அவரு. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம், ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ், பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வணக்கம் and welcome to yet another episode of Healthy Grocer பெருங்காயம், RJ விக்னேஷ் ஆபீஸ், பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய RJ விக்னேஷ் ஆபீஸை சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடியவர்கள் வெற்றிகரமாக திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஃபேமிலி படம் திரைப்பட குழுவினர் ஆரம்பிக்கலாம். எஸ், இதுதான் முதல் முறையா வெள்ளித்திரையில உங்களுடைய பெயர் வந்த மொமெண்ட். இன்ட்ரடியூஸ்ட் as கார்த்திக் இன் வாரணம் ஆயிரம் இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க அப்பியர் ஆயிருந்தீங்க பச்சை கிளி முச்சு தரத்துல ஒரு பாட்டுல நீங்க அப்பியர் ஆவீங்க. எஸ், அது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். பட் பெயரோட அப்பியர் ஆனது இன்ட்ரடியூசிங் அப்படின்ற பெயரோட வாரணம் ஆயிரம். எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? இது வந்து இட்ஸ் அ லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா சார் பக்கத்துல இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ட்ராவல் பண்ணது வந்து அதில் நான் நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்கேன். Subconsciously maybe that is what is helping me now in front of the camera. And Gautam sir சொல்லவே வேணாம், அவரோட ஷூட் எல்லாமே பிக்னிக் மாதிரி இருக்கும், ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, அவ்வளோ அமைதியா. அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னா he can take the best from the people in front of the camera without straining. So அந்த எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி அண்ட் இவரு வந்து God of. அப்ப என்ன ஏஜ்? அப்போ ஸ்கூல் லிஸ்ட் முடிச்சு உங்களோட சின்னவரா இல்லைங்க? உங்களோட 10 வருஷம் சின்னவரா? என்னது ரொம்ப இருக்கு. நான் புண் பட்டுட்டேன். சூப்பர். அடுத்து எஸ், இது எப்போ டைனோசர்ஸ்க்கு அப்புறமா? இது வந்து சித்தி வீட்ல. ஆமா, இது இல்ல டைனோசர்ஸ்க்கு அந்த டைம்ல ஓகே ஷூட் டைம்ல அண்ணா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க, சித்தி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட நினைவுகள் சின்ன வயசுல இவங்க ஷாலினி மேம் எல்லாம் வீட்டுக்குலாம் வந்தாங்க. அப்போ வந்து சித்தியோட பர்த்டே வீடியோ வந்து ஒன்று எடுத்துருக்காங்க. அதில் நானும் ஷாலினி மேம் தான் டான்ஸ் ஆடிருக்கோம். அது வந்து உல்லாசம் டைம்ல எங்க அக்கா வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காங்க அந்த டேப்ல. ஸோ அவர் வந்து அவரோட வீடு வந்து டெமாலிஷ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு டைம்ல வீட்டுக்கு கூப்பிட்டா அதை வந்து எனக்கு ரொம்ப பத்திரமா கொடுத்தாரு. பொக்கிஷம் மாதிரி வீடு டெமாலிஷ் அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, எனக்கு பயமா இருக்குது, நான் எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் அவங்க கூப்பிட்டேன். இஸ் லைக் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அவங்க பாட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி நடந்து போனா கூட அவரு எழுச்சி வந்து நம்ம வந்து ஹலோ சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பர். அடுத்து ஃபேமிலி படத்தோட ஹீரோவோட ஃபேமிலி. எஸ், வீட்டில் எப்பவுமே இப்படிதான். குழந்தைங்களுக்கு நம்ம ஜான குஷிக்கு என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், அவங்க சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். எனக்கு ஹிந்தி ஜாஸ்தி வராது. ஸோ நான் வாயை திறந்து ஹிந்தி பேசினாலே அவங்க பயங்கரம் சிரிக்காது. அண்ட் அக்கா வெரி க்ளோஸ். சித்தி சின்ன வயசுல இருந்து அவங்க மடியில தான் வளர்ந்தோம் நானும் அக்கா. ஸோ சின்ன வயசுல நாங்கள் தான் பசங்க, அவங்க பெரிய ஹீரோ தான். அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து என்ன மடியில உட்கார வச்சு எங்க அக்காவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு எக்மோர்ல மில்கிகேட் ஒரு ஐஸ்கிரீம் பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி மெமரிஸ். சூப்பர் 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 சூப்பர். நீங்க அதை சொல்ற விதம் இன்னும் நல்லா இருக்கு. அப்படி ரசிச்சு அழகா சொல்றீங்க. ஆனா இவர் இப்படிதான் நான் காமதானா இல்ல படத்துல பார்த்த ஹீரோ மாதிரி இல்லையா? இங்க அவர் அந்த போட்டோஸ்ல இருக்க மாதிரி இருக்கு இல்லையே. ஷார்ட் அப்ப மட்டும் நல்லா பண்ணிட்டு போயிடுவாரு. ஓகே, மற்ற நேரத்துல இந்த மாதிரிதான். அடுத்த மெமரிஸ்ல போலாம். மோகனசுந்தரம் சாரோட. ஸோ உங்களோட மெமரியில் ரொம்ப முக்கியமான இடம் இது பிரசிடென்சி காலேஜ். அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர் உங்கள் வாழ்க்கையில் மு மேத்தா அவர்கள். எனக்கு +2 முடித்த உடனே விவேகானந்தா காலேஜில் சீட்டு கிடச்சிது.
உங்களுக்கு விவேகானந்த காலேஜ் உள்ள அட்மாஸ்பியர் தெரியும் இந்த ஒரு தடவை போய் சாமியாரை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வாங்கின மார்க்குக்கு பிஏ பிலாசபி தரேன்னாங்க. படிக்கலாமேன்னு நினச்சேன். அப்போ அந்த சீஃப் ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு, நீ மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சினா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்குவேன்னாரு. சரி, மோட்டிவேஷனுக்காக தான் அப்படி சொல்கிறாராக இருந்தேன். எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஏன்னா 12th வாங்கின மார்க்கே கம்மி, நான் எங்கே கோல்டு மெடல். அப்போ சொன்னார், மொத்தம் யூனிவர்சிட்டியில் இந்த சப்ஜெக்டில் மொத்தம் 3-4 பேர் தான் படிப்பாங்க, கொஞ்சம் நீ கொஞ்சம் பிலாசபி கொஞ்சம் முயற்சி பண்ணான்னு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பாய்ஸ் ஸ்கூலே படித்தேன், பிஎஸ்ஐ ஸ்கூல் தான். அப்புறம் விவேகானந்த காலேஜும் போயிட்டு வாழ்க்கை பாழாக போயிடும். அதனால் அப்ளிகேஷன் போட்டு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி, பிரசிடென்சியில் தான் சேரணும்னு போனேன். மேத்தா சார் எனக்கு தெரியும், ஏன்னா நான் அப்போவே பட்டிமன்றம் பேசியிருந்தேன். அப்போ மே சுந்தரம்னு ஒரு ஹெச்ஓடி இருந்தார். நீ தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கோன்னாரு. அது என்னன்னா, தமிழ் லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் உள்ள உள் பக்கமாக இருக்கும், சரி வராது. பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தேன். அது எப்படின்னா, அந்த கிளாஸ் ரூம்லேருந்து பீச் தெரியும். கிளாஸில் உட்காந்துன்னே இருப்பாங்க, யாராவது கிராஸ் பண்ணாங்க வச்சுக்கலாம், எகிரி குச்சி ஓடிடும். அப்படி சார் அந்த மறக்கவே முடியாது அந்த காலேஜ். பீச் வரமா வீடு வாங்கணும்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கோம். அவன் அப்பவே பார்த்தா பீச் தெரியுற மாதிரி ஒரு கோர்ஸ் எடுக்கணும். அந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படிதான். ஓகே. ஸோ மேத்தா சார்ல இருந்து மேத்தா ஸ்டாருக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்புறம் சார் கூட ஒரே மேடையில் பேசினேன். ரொம்ப அன்பானவர். சூப்பர் 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 சூப்பர். ஸோ அடுத்து விவேக் பிரசன்னா அவர்களுக்கான இதுதான் முதல் முறை ஸ்க்ரீன்ல. எஸ், மது அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம். ஆமா, அதுல விவேகா வினோத் கேரக்டர். எஸ், விவேக் பிரசன்னா. அதாவது இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு முழு முதல் காரணம் ரத்னகுமார். என்னுடைய நண்பனா இருந்தா கூட நான் குருநாதா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது இப்படி ஒரு விஷயம் நடக்கலை. இந்த படத்தை வந்து விஜய் சேதுபதி அண்ணா பார்க்கல. அவர் பார்த்துட்டு வந்து இந்த பையனை கேமரா தூக்கி போட்டு நடிக்க வர சொல்லுங்கன்னு அவர் டைரக்டர்கிட்ட சொல்லலைன்னா நான் இன்னைக்கு கிடையாது. ஸோ அதனால இது வந்து அதான் ஒரு 20-30 செகண்ட் வீடியோ கூட ஒருத்தரோட லைஃப்பை மாற்றுங்கிற மிராக்கிள் அதெல்லாம் நம்ம எல்லாரும் சொல்கிறப்போ அதெல்லாம் எப்படி நடக்கும்பா அப்படிம்பாங்கல்ல, எனக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படி நடந்தது தான் வந்து இது. ஸோ அதே மாதிரி கார்த்திக் சுப்பராஜன் ரொம்ப மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ எனக்கு என்னன்னா, அந்த டைமில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் எடுத்து வந்து படத்தில் ஸ்க்ரீனில் பண்ணார். ஸோ தேட்டரில் ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் சேர்த்து பண்ணுறப்போ பெஞ்ச் டாக் இஸ் 1 அப்படிங்கிற பேரில் வந்து மொத்தமாக ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஸோ ரிலீஸ் பண்ணது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னோட முகத்தை நான் பார்க்குறேன், பெரிய ஸ்க்ரீன் பார்க்குறேன். ஸோ மறக்க முடியாது. ஸோ ரத்னகுமார், கார்த்திக் சுப்பராஜ் அண்ணா, என்டையர் மது டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். லைஃப் டைம் மொமெண்ட். கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. இருக்கணும். நீ சொல்றது முன்னாடி இருக்கணும். இன்னும் லான்ச்லாம் போட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்றேன். வருது இல்ல, தலைவன் பர்த்டே வருது இல்ல. என்ன போட்டு வச்சிருக்கீங்க? இது ஒண்ணு தானே வச்சிருப்பீங்க. ஆமா, அடுத்து எடுத்துருக்கோம்ல. அப்ப எங்களுக்கு கொடுக்கலாம்ல, நாங்க எக்ஸ்க்ளூசிவா போடுவோம்ல. 12ஆம் தேதி அப்புறம் நாங்க எது போடுறது? அதாவது வாழ்க்கையில தோத்து போயிடுவோம் அப்படின்னு யாராச்சும் நினைச்சாங்கன்னா டக்குன்னு தலைவர் மூஞ்ச பாருங்க, முடிஞ்சது. இதுக்கு மேலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். ஒரு மின்சாரம், அது அவ்வளவுதான். அது தலைவர் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து அடடே கவிஞர். எஸ், உங்கள் ஃபேமிலி. ஆமா, கார்த்திக் நேதா பாடலாசிரியர். அற்புதமான தமிழ் வரிகளோடு இன்னைக்கு வந்து ஒரு தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முத்திரையை பதித்திருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர். ஆமா, மிகப்பெரிய மகா கவிஞர். நான் பெருமையா சொல்லிப்பேன். அவரை நான் சகோதரனா அவரை பார்த்து அவர் கூட இருந்ததை விட ஒரு கவிஞனா அவரை பார்த்து வியந்தது வந்து மிக பெருசு. பாறையின் மேலே பெருவெளிச்சம் தங்கிதான் செல்கிறதே அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஞானம்லாம் எங்க இருந்தது, நானே தான் கூட பார்த்துருக்கேன், இது எப்படி வந்தது அப்படிங்கிறது. ஏன் கூடவே எனக்கு பிறந்தது எப்படி இவ்வளவு அறிவா இருக்க அப்படின்னு ஒரு டவுட்டும் கூட. இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போது மடடா அப்படி. அதுதாங்க நான் சொல்ல வந்தேன். கரெக்டா அப்பா, அவனும் பாருங்க, அவனும் எடுத்து வச்சிருக்கான். அதே ஸோ எனக்கு என்னதான் ஒரு ரசிகனா, ஒரு சகோதரனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
அவருக்கு சீக்கிரம் தேசிய விருது கிடைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும். சீதா காதி படத்துக்காக, ஐயா படத்துக்கு உயிர் சாங்காக எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் நிறைய விருதுகள் வாங்குவார், நிச்சயமா வாங்குவார். விருதுகளுக்கெல்லாம் இது சினிமாக்காரனுக்கெல்லாம் யார் பொண்ணு தருவா என்ன அப்படிங்கிறப்போ நம்பி வர்றதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்க நம்பிக்கை தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அண்ட் பிளஸ்ட் அண்ட் குட்டி பையன் நிரஞ்சன் பிரசன்னா துருன்னு ஒரு அழகான ஒரு இந்த ஃபேமிலி படத்தை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அந்த கனெக்ட்டுக்கு தான் அந்த ஃபேமிலி படத்தை. தேங்க்யூ. சூப்பர். ஸோ சிறப்பு. அடுத்து டைரக்டரோட டிஷ்யூ ரெடி வச்சுங்க சார். நீங்கள் ரெடி வச்சுங்க, பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். எனக்கு 2 படங்களுடைய ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ, ரெக்க வித் விஜய் சேதுபதி அண்ணன் அண்ட் ருத்ரன் வித் லாரன்ஸ் மாஸ்டர். ரெக்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். நான் வந்து 2015 ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிவிட்டு பிரசாத் லேபில் ஸ்க்ரீன் பண்ணேன். அப்போல்லாம் வந்து நான் ப்ரெஸ்ஸில் தான் வேலை பார்த்ததுனால சேது அண்ணன் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு அப்போவே டேரக்ஷன் பண்ணணும்னு ஆசை. 2015 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டேன். சரி, ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நல்லா இருக்குன்ட்டாங்க, இனிமேல் நம்ம படம் பண்ணிடலாம். அதனால் தான் ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்குன்ட்டாங்க, அடுத்தது படம் தானேன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு நாள் ப்ரெஸ் மீட்டில் பார்த்துட்டு, அண்ணா இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்குது, கேட்குறீங்களா? என்னடா கதை இருக்குண்ணா, கேட்குறீங்களா? இந்த பார், உனக்கு முன்னாடி எனக்கிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு, அவங்களெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும், முதல்ல நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ரெக்கையில் அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் ரெக்கையில் நான் நினச்சது வேற, அந்த ஃபீல்டு ஒர்க்குன்றது என்னன்றதே நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நாள் நான் லேட்டாக போயிட்டேன்றதுக்காக அவர்கிட்ட வந்து கேள்வியை நான் வாய்க்கு வந்தபடி கேட்டேன். நம்ம ஜென்ரலாக ஓபி அடிப்போம் இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், உங்களை பார்த்து எல்லாரும் உங்களை பார்த்து மென்ஷன் பண்ணாரு, நம்மள ஓபி அடிப்பீங்களா? அதை நான் கேட்கல, அவர் சொன்னார். என்ன இப்போ இன்டர்வியூ ஆரம்பிச்சது நீங்கள் அதானே பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நீங்க தப்பா சொல்றீங்க சார். நாங்களே பேசினுக்கிறோம், நீங்க அப்பப்போ உள்ள வரீங்க, வெளில அந்த ஃப்ரேம்ல இருக்காரு. இருந்தாலும் கட் பண்ணிடுவோம் சார். நான் பாட்டு அங்கே இருந்திருப்பேன், கூட்டு உட்காரு சட்டை போட்டு. ஸோ நான் ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி நீங்கள் படத்தை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் இந்த படத்தில் கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நான் யூஸ்வல் கேள்வியாக கேட்டேன். அப்போ ஒன்று சொன்னார், ஏன் இந்த மாதிரி மொக்க கேள்விலாம் கேட்குறேன், இல்லைண்ணா கொஞ்சம் அந்த வேலை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி காரணம் சொல்கிறவன் உருப்பட மாட்டான், ஸோ இதுக்கு மேலேயாச்சும் உருப்படு அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை இப்போ நான் எங்கிட்டாச்சும் போய் ஏதாச்சும் காரணம் சொன்னால் டப்புன்னு ஹிட் ஆகும். அதனாலேயே நான் காரணம் சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் இப்போ பயமாக இருக்கு எனக்கு. இப்போ அடுத்த சீரியஸாக எங்கள் வீட்டில் ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொன்னால் கூட காரணம் சொல்லாது, அவாய்ட் பண்ணி சொல்லுவாங்க. இவர் ஏதாவது சீசன் லீவ் கேட்டால் கூட காரணம் சொல்லக்கூடாது, உங்கள் ஆஃபீஸ் வந்துரு. இவர் ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன், காரணம் சொல்கிறேன் உருப்பட மாட்டான்னு சொல்லுவேன். அதுக்கு புரியல, மண்ணில் விழுந்துட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனால் அடிப்பட்டு சொன்னால் காரணம் சொல்லக்கூடாது, வந்துருந்தீங்களா? எனக்கு வேலிடான காரணமாக தான் விட்டுடலாம். அது ஏன் இப்பயே சொல்றேன்னா, உங்களை பத்தி எனக்கு தெரியும், முடிச்சு மீட்டிங் வைப்பீங்க, கேட்டீங்களா டேட் சொன்னதை? காரணம் சொல்லாம வேலைக்கு வரக்கூடாது பண்ணுவாரு. முன்னாடி தெளிவா முன்னாடி சொல்லிட்டேன் சார், காரணம் வேலிடான காரணம் தான் ஒத்துக்கலாம். அண்ட் மாஸ்டரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு பக்கத்துலேருந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஏதாச்சும் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், திடீர்னு கேரவன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து ஹெல்ப்புக்கு நின்றுட்டுருப்பாங்க. அந்த இடத்துல ஹெல்ப்புக்கு என்ன வேணுமோ அந்த நீடடை அங்கேயே செஞ்சு கொடுப்பார். லைக் நீங்கள் வந்து நான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் அங்கே வாங்க, ஆஃபீஸ் வந்து பாருங்கள், இல்லைனா இவங்கள போய் பாருங்கள் அப்படிலாம் இருக்குமே. அந்த இடத்துலையும் அவங்களுடைய தேவை என்னவோ அந்த இடத்துலையும் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. பேலன்சிங் சூப்பராக பண்ணுவார். அண்ட் இந்த படம் நாங்கள் வந்து 30 days பிளான் பண்ணி 28 days ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கு மெயின் ரீசன் அந்த டேக்கிங் எப்படின்றத நான் அவர்கிட்ட இருந்தேன். அடுத்து மை இன்ஸ்பிரேஷன், நான் 10th கட் அடிச்சுட்டு நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ புதுப்பேட்டை போனேன். அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த போஸ்டர் வந்து தனுஷ் சார் வந்து யூனிஃபார்மில் நடந்து வருவார், அதுதான் ஃபஸ்ட் லுக்காக போஸ்டர் இருந்துச்சு. அந்த படம் ஏன் எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு அப்போ தெரியவே தெரியும். அப்போ நான் 10th standard. ஆனால் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்ம போயிடணும்னு முடிவு பண்ணி போன படம். ஸோ அவரால் தான் இன்றைக்கி என்னுடைய ரைட்டிங்காக நான் கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறது அவர் தான் இன்ஸ்பிரேஷன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு இது ஒரு இதாக இருக்கே, முரணா இருக்கே. இப்போ நீங்கள் செல்வராகவன் சாரோட படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னு சொல்கிறீங்க, ஆனால் சமுத்திரம் சூரியவம்சத்துல இருந்து படம் எடுத்திருக்கீங்க. எப்படி இந்த அதுதான் இப்போ செல்வராகவன் சார் இருந்து நான் என்ன எடுத்துப்பேன்னா, அண்டு அவருடைய கைண்ட் ஆஃப் ஜேர்னர், அவர் ஒரு இடத்துல ஸ்டிக் ஆக மாட்டார்.
இப்போது மயக்கம் என்ன பண்ணவர் தான் புதுப்பேட்டை பண்ணியிருப்பாரு, அதை பண்ணவர் தான் 7G ரெயின்போ காலனி பண்ணியிருப்பாரு. ஸோ யாரடி மோகினியோட ஒரிஜினலும் இப்போ யாழினி மோகினியும் ஃபேமிலி படம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ அந்த மாதிரி தான். சூப்பர் 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 சூப்பர். அடுத்து ஃபேன் பாய். இப்போ கூட சண்டை போடுவேன், யாராச்சும் வந்து சுரர் நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட இல்லை, இப்போ கூட சண்டை போடுவேன். அந்த அளவுக்கு ஃபேன் பாய் விட்டே கொடுக்க மாட்டேன். ஸோ அதுவே சொல்லிட்டல. இதே மாதிரி ஒரு ஃபோட்டோவில் நாங்கள் நெல்சன் சார் எனக்கு வர டேரக்டர் எல்லாருமே பார்த்தீங்களா எப்படி வெறித்தனமான தளபதி ஃபேனாக இருக்காங்க பார்த்தீங்களா. ரத்னகுமார் முதல்ல அவருக்கு மேதமான் மெர்சல் ஒன்றா ரிலீஸ் ஆகுது, மேதமானுக்கு வரல, அவர் மெர்சல் பார்த்துட்டு வர. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நாங்க மேதமன் பார்த்துட்டு மெர்சல் பார்த்தோம். டிக்கெட் கிடைச்சிருக்காது மெர்சலுக்கு. உண்மைதான், டிக்கெட் கிடைக்கல. ஆக்சுவலாக என் அண்ணன் வந்து அஜித் ஃபேன், தலை ஃபேன். நான் வந்து தளபதி ஃபேன். வீட்டில் ரத்தம் வர மாதிரி அடிச்சுப்போம். நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டோன்னா அடி, அவன் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அடி. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ டேரக்டர் வந்து இங்கே தளபதி ஃபேனு, ஹீரோ வந்து எனக்கும் இவருன்னா வீரியா. ஓ என்ன எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றீங்க? இல்ல எப்படி கோத்துடுது பாத்தியா பயமுல. இல்ல இல்ல இங்க இப்படிதான் சொல்றோம். சூப்பர் சூப்பர். சோ அடுத்து நிறைவா ஹீரோயின் இருக்கு. எஸ் பரவாயில்ல, இது முடிஞ்சு கிளம்பிடுவாங்க ஒரு 10 பேர். அதுக்காக பின்னாடி 10 பேர் நின்று இருக்காங்க. இவங்கள மாதிரி இருக்கீங்க அப்படின்றது ஆமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டா போஸ்ட்ல கூட எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஆனா அப்படிதானே நீங்க ஒரு டக்குன்னு காட்டும் போது ஒரே போட்டோ ஷூட் தான் நினைச்சீங்க. ஆமா நான் 2 பேருமே சுபிக்ஷா தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க நல்லா நடிப்பாங்களா? சொல்லிருங்க சார், முழுசா சொல்லிருங்க. எங்க ஹீரோயின் நல்லா நடிப்பாங்க. அதான் சொல்லுவோம். அதனால தான் அதை காமி. எங்க ஹீரோயின் அளவுக்கு அவங்க நடிப்பாங்களா அப்படி கேட்க. அப்படியே கேட்க வந்தேன். அல்ல உள்ள இருக்கிறதெல்லாம் சொல்றீங்களா? ஓகே அடுத்து எஸ் உங்களுடைய ஃபேமிலி படம். இது டாடி 2 years முன்னாடி இறந்துட்டாங்க. நான் சினிமாவுக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்கள் அப்பா தான். பிகாஸ் என் ஃபேமிலி ரொம்ப லீனியன் ஃபேமிலிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி. யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி அப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி. பிஜி முடிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு தம்பி ராமையா சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆஃபர் வந்தது ஒரு படத்துக்கு, சமுத்திரக்கனி சார் கூட நடிக்க போகிறதுக்கு. எங்கள் அப்பா மட்டும் தான் சொன்னார், என்ன பிடிக்குதோ பண்ணு, மற்ற எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்னு. ஒரு ஃபேமிலி எல்லாரும் பேசினப்போ கூட அவள் பிடிக்கிறதுல கண்டிப்பாக எனக்காவது ஒரு நாள் சக்சீட் ஆகிடுவான்னு. அது அப்பா தான். இப்போ இல்லை அவர். இன்னைக்கு என் ரிலீஸ், இன்னைக்கு மார்னிங் கூட அதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு அப்புறம் யார் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறவரு அது எங்கள் அம்மா தான். நிச்சயமா இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுவாங்க. இந்த வெற்றியை எங்க இருந்தாலும் அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. உன் காதுகளில் கண்டினியூஸாக கேட்கும் இனி சக்சஸ் பெல். தளபதி ரசிகனை உன் லைஃபில் எல்லாமே ஆல் இஸ் வெல். அதிலும் என் வீட்டில் என் மனைவி சார் என்று நீ தொடங்கும் எல்லா காமெடியும் கப்புள்ஸ் கைதட்டி விசிலடிக்கும் அல்டிமேட் அட்ராசிட்டி. இதுக்கு மேல ஒரு கிஃப்ட் வேணுமா எங்களுக்கு? பியூட்டிஃபுல். அந்த கவிதை எப்படி தெரியும்? அவங்களோட பிக் பெரிய ஃபேன் சார். நானே இல்ல அது சொன்னா நான் விட மாட்டேன். அதுல இருக்கிறத பார்த்து தான் பண்ண. அதான் சார் வந்து வீடியோவா வந்து அதான் டேய் 47வது சார். இது வழக்கமான உரையாடல் அண்ட் ஸ்டஃப் இல்லாம நாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பேசணும். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் பிளாக் ஷீப் விக்னேஷ் தான். பெரிய நன்றி. ஏன்னா வழக்கமான டெம்ப்ளேட்ல ஒரு 10 கேள்விகள் இருக்கு, ஒரே நாள்ல 7 இன்டர்வியூ ஒரே பதிலா இருக்குங்க. இங்க அது எந்த ஃபார்மேட்டுமே இல்லை, அந்த ஃபார்மேட் எல்லாம் உடைச்சாச்சு. ஸோ அதுவே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரொம்ப முடியும் ஐயோ முடிஞ்சிச்சே.